நாம இன்னைக்கான வீடியோல ப்ளூ பர்த்டே எபிசோடு 13 தான் பார்க்க போறோம். இதுக்கு முந்தின எபிசோட்ஸை நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் சேரும். இதுக்கு முந்தின எபிசோட்ல ஹீரோயினுக்கும் ஹீரோவோட அக்கா தான் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்னோட அக்கா தான் என்ன கொலை பண்ணதா அப்படின்னு ஹீரோ மனசு உடைஞ்சு அழுக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட அக்காவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட்ல ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் இந்த ஸ்கூல்ல ஒரு பொண்ணு ஒரு பையனை கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிளாஷ்பேக்ல ஹீரோவோட அக்கா தொலைஞ்சு, சரி வா நான் உன்னை அவங்க கிட்ட கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். இந்த மாதிரி திருடு அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் ஹீரோவோட அக்கா சின்ன வயசுல ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற மாதிரி இவங்களும் திருட ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க வளர்ந்து பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறமும் இவங்க திருடிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டோருக்கு திருடுவாங்க. அப்ப அந்த கடைக்கு வெளியே ஒரு போஸ்டர் ஓட்டி இருக்கும். அதை இவங்க பாக்குறாங்க. அதுல இவங்களோட சின்ன வயசு போட்டோவை போட்டு இந்த பொண்ணு காணாம போயிட்டா, இவளை யாராவது பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு அதுல போட்டிருக்கோம். அதை பார்த்ததும் இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப அந்த ஸ்டோரோட சேல்ஸ் பொண்ணு இவங்க திருடினதை கேமரால பாத்திருப்பா. உடனே வெளியே வந்து இவங்களை திட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா அங்க உன்னை கண்டுபிடிக்க எனக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்ப ஹீரோ கீழே இறங்கி வராரு. அதை பார்த்தது ஹீரோவோட அக்கா இவன் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட அக்கா டைனிங் டேபிளுக்கு எடுத்து பாக்குறாங்க. இவங்க காணாம போன டேட்டும் May 5 இருக்கும். உடனே இவங்க ரொம்பவும் கோவப்படுறாங்க. ஏன்னா இவங்க காணாம போன அன்னைக்கே ஹீரோவை தத்தெடுத்திருப்பாங்க. இவங்க சின்ன வயசுல இருந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பாங்க. ஆனா இவங்களை தேடுறதை விட்டுட்டு இவனை போய் தத்தெடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவப்படுறாங்க. அந்த போஸ்டரையும் கிழிச்சு போட்டுட்டு அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதோட பிளாஷ்பேக் முடியுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு வந்துட்டாங்க. வந்ததும் ஹீரோட அக்கா அரெஸ்ட் ஆயிட்டாங்க. அப்ப ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை செக் பண்றாங்க. அப்போ ஒரு நாய்க்குட்டி ஓடி வருது. இது யாரோட நாய்க்குட்டி அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு பழைய மெமரி எல்லாமே ஸ்டோர் ஆகுது. இது ஹீரோவோட நாய்க்குட்டின்னு அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது. அப்ப ஜுன்னு உயிரோட தான் இருப்பான் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்ப சா ஹீரோயினுக்கு போன் பண்றாரு. இங்க ஜுன்னு அவனோட ஃப்ரெண்டும் குடிச்சிட்டு ரொம்பவும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்றாரு. என்னது ஜுன்னு உன் கூட தான் இருக்கானா? ஆமா இங்கதான் இருக்கான், கொஞ்சம் சீக்கிரமா வா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் கிளம்பி போறாங்க. அங்க வந்தது ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சி, சாரி நான் உன்னை சந்தேகப்பட்டு இருக்க கூடாது, என்ன மன்னிச்சிடு அப்படி கொடுத்துட்டேன், அதனால என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எதுக்கு சாரி கேட்கிற? அதுக்கு தான் நீ பல முறை மன்னிப்பு கேட்டுட்டியே, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கிற. இல்ல நான் உன்னை நம்பி இருக்கணும், நம்பாம விட்டது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, நானும் உன்னோட இடத்துல இருந்திருந்தாலும் நானும் சந்தேகம் தான் பட்டிருப்பேன். ஏன்னா அந்த வீடியோல இருந்தது பாக்குறதுக்கு என்ன மாதிரியே தான் இருந்துச்சு. சரி இப்ப எதுக்கு அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, விடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் சாவும் அங்க வராங்க. இவங்க எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்த்தது ஹீரோயின் நினைக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு லைஃபை தான் நான் எதிர்பார்த்தேன், இனிமே உங்களை இழந்துருவேங்கிற பயம் எனக்கு இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ கேட்கிறாரு, இந்த வீக்கெண்ட் நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கிறாரு. எப்பவும் போலதான் நம்ம 2 பேருமே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னது நம்ம 2 பேருமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் உனக்கு எதுவும் முக்கியமான வேலை இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, போன வாரம் என்னோட அக்கா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டா, அதனால எங்க அம்மா இந்த வாரம் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. என்னது அவ அதுக்குள்ள ரிலீஸ் ஆயிட்டாளா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, ஆமா உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா நம்ம அடுத்த வாரம் வெளியே போலாமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எங்கள் அக்காவை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஆஃபீஸில் இருக்காங்க. இன்னைக்கு வாலண்டரியாக ஒர்க் பண்ண வரவங்களோட லிஸ்ட் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. ஹீரோயினும் ஒவ்வொரு பேராக கூப்பிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கடைசியாக ஹீரோவோட அக்கா வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் ஹீரோயின் ரொம்பவும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இவன் வந்து நிற்கிறா அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வேற எதுக்காக, வாலண்டரி ஒர்க் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தர் வந்து, என்ன உனக்கு இவங்களை நல்லா தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. உடனே ஹீரோட அக்கா, இவளை எனக்கு நல்லாவே தெரியும், நான் இவளுக்கு அக்கா மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, நான் ஜெயில இருக்கும்போது ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், நான் அந்த கொலையை பண்ணிருக்க கூடாது, எங்க அம்மா அப்பாவுக்காவது நான் அதை பண்ணிருக்க கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் கூட வேலை பார்க்கறவங்க ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நிறைய வாலண்டரிஸ் வந்திருக்காங்க, அதுலயும் உனக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்கால, அவ இன்னைக்கு நல்லாவே வேலை பார்க்கறா, எனக்கு ஒர்க் கொடுங்க அப்படின்னு கேட்டு பார்க்கறா அப்படின்னு சொல்றாரு. அவ அடிக்கடி இங்க வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே வேலை முடிச்சு வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோவோட அக்கா கிட்ட, உங்க நம்பர் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் எங்க அம்மாவோட நம்பர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உன்னோட நம்பரை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க.
அதுக்கு இவங்க ஏன் எங்க அம்மா நம்பர் அப்படிங்கறதுனால கொடுக்க யோசிக்கிறியா இல்ல என்கிட்ட கொடுக்க விருப்பம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நோட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோவோட அக்கா எங்க ஆபீஸ்க்கு வந்தா அப்படின்னு சொல்றாங்க. அவ எதுக்கு அங்க வந்தா, அவளை நினைக்கும் போதே பயமா இருக்கு. அவ என்ன பிளான் பண்ணி என்ன மாட்டி விட்டா, அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு, அவ போன் பண்ணானா நீ எடுக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட லவ்வர் அங்க வந்துடுறாங்க. சரி நான் அப்புறமா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி ஹீரோவுக்கு அடிபட்டிருக்கு, ரொம்பவும் சீரியஸா இருக்காரு, அவங்க பேரண்ட்ஸை ரீச் பண்ண ட்ரை பண்ணோம் ஆனா முடியல, நீங்க உடனே வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோயின் கிளம்பி வேக வேகமா ஓடுறாங்க. அப்ப ஹீரோ கால் பண்றாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அடிபட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க, கால் பண்றான் அப்படின்ட்டு அந்த போனை அட்டென்ட் பண்ணி பேசுறாங்க. உனக்கு அடிபட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க, நீ எப்படி இருக்க, உனக்கு ஒன்னும் ஆகலையா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன சொல்ற, எனக்கு ஒன்னும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கு யாரோ பிராங்க் கால் பண்ணிருப்பாங்க, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனது அவங்க டாக் ரொம்பவும் குலைக்க ஆரம்பிக்குது. என்ன ஆச்சு, ஏன் குலைக்கிற அப்படின்னு முன்னாடி போறாங்க. அப்ப ஹீரோவோட அக்கா பின்னாடி இருந்து ஹீரோயினை அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டோவை தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு போட்டோ மட்டும்தான் இருக்கும். அந்த போட்டோவை தான் இவங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த போட்டோவும் இவங்களுக்கு கிடைச்சிருது. அந்த போட்டோவை இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் எழுந்து அந்த போட்டோ வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப ஹீரோயினோட அக்கா ஹீரோயினை தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டோவை எரிப்பாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோவோட அக்கா காலை பிடிச்சிடுறாங்க. அப்ப அந்த போட்டோவும் எரிய ஆரம்பிக்குது. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஹீரோவோட அக்கா அந்த போட்டோ எரிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பாஸ்டுக்கு போய் அவங்க என்னென்ன சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இப்போ ஒரு போட்டோவை எரிச்சாங்க இல்லையா, அந்த போட்டோவை எப்ப எடுத்தாங்க அப்படிங்கறத காமிக்கிறாங்க. ஹீரோயினோட பர்த்டேவை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒன்னா நிக்க வச்சு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு போட்டோ எடுப்பாங்க. இந்த போட்டோ தான் இப்ப ஹீரோவோட அக்கா எரிச்சிட்டு பாஸ்டுக்கு போயிருப்பாங்க. நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.